தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. மேலும் வலுப்பெற்று தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பில்லை என வானிலை மையம் தகவல். வருகின்ற 17ஆம் தேதி அன்று டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். EVKS இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள வீட்டிற்கு சென்று உறவினர்களுக்கு ஆறுதல். உடல்நலக்குறைவால் காலமான EVKS இளங்கோவனின் இறுதி ஊர்வலம் தொடக்கம். அரசு மரியாதை அளிக்கப்பட்டதை அடுத்து முகலிவாக்கம் மின் மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. சென்னை வானகரத்தில் EPS தலைமையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு. அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி என ஸ்டாலின் கூறுவது பகல் கனவு என எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானாம். அந்த கதையாத்தான் இருக்குது ஸ்டாலின் சொல்றது. கடந்த தேர்தலில் பச்சையாக பொய் சொல்லி திமுக ஆட்சியை பிடித்ததாக EPS விமர்சனம். ஏதோ பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறல, பல்வேறு பொய்களை வாரி விட்டார்கள். 525 அறிவிப்பு. எந்த கட்சியில 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க? இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே இப்படி பச்சை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றிய கட்சி எதுவுமே இல்லை. அது திமுக தான் மக்களை ஏமாற்றி இன்றைக்கு கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்திருக்கின்றாங்க. 34 தொகுதிகளில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவியதாகவும் விளக்கம். 50,000 வாக்குகளை 23 தொகுதி இழந்துட்டோம். வெறும் 50,000 வாக்குங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 23 வேட்பாளர்கள் 50,000 மொத்த வாக்கு. அந்த 50,000 வாக்குகள் பெற்றிருந்தா 23 பேர் MLA ஆயிருப்பாங்க அண்ணா திமுகவில். மக்களவை தேர்தலில் பெரிய கூட்டணி அமைக்காமல் 20.5% வாக்குகளை அதிமுக பெற்றதாக EPS பெருமிதம். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கூட்டணி அமைக்கல, பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கல. இந்த நேரத்தில் 20.50 வாக்குகளை நாம் பெற்றிருக்கின்றோம். கூட்டணியும் இல்ல, ஆட்சி அதிகாரம் இல்ல, பிரதமர் வேட்பாடும் இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தான் 1% வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கின்றோம். கூட்டணி என்பது வரும் போகும், ஆனால் கொள்கை நிலையானது என அதிமுக பொதுக்குழுவில் உணர்ச்சி மிக்க உரை. அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை செயல்படுத்திய போதிலும் 5,18,000 கோடிதான் கடன் இருந்ததாக EPS பேச்சு. எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் செயல்படுத்தாத திமுக ஆட்சியில் 3,90,000 கோடி ரூபாய் கடன் இருப்பதாக குற்றச்சாட்டு. 2011 2021 வரைக்கும் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அப்பொழுது 2021 இறுதியிலே தமிழ்நாட்டுடைய கடன் 5,18,000 கோடி. 43 மாத ஆட்சி காலத்தில் 3,90,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. எந்த ஒரு பெரிய புதிய திட்டமும் வரல, ஆனா கடன் மட்டும் வாங்கிட்டு இருக்கிறாங்க.
மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்குவதன் மூலம் ஆண்டுக்கு 3600 கோடி ரூபாய் ஊழல். 10 ரூபாய்னா 30 நாளைக்கு 300 கோடி, வருஷத்துக்கு 3600 கோடி. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவதன் மூலமாக மட்டும் திமுக அரசு ஊழல் செய்கிறது, மிகப்பெரிய ஊழல். விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யும் கட்சி என்பதை திமுக நிரூபித்துக் கொண்டிருப்பதாகவும் இபிஎஸ் ஆவேசம். விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று. மக்களின் பிரச்சனைகளை திமுக கூட்டணி கட்சிகள் கண்டுகொள்வதே இல்லை என இபிஎஸ் சாடல். ஒரே கொள்கை என்றால் திமுகவுடன் இணைந்து விடலாமே எனவும் சரமாரியாக கேள்வி. நாள்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஆனா இதையெல்லாம் கூட்டணியில் இருக்க திமுக கூட்டணி கட்சிகள் கண்டுகொள்வதே இல்லை. மக்கள் பிரச்சனையை அவர்கள் நினைப்பதும் இல்லை. திரு ஸ்டாலின் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அங்கம் வைக்கின்ற கூட்டணிகள் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு. அப்படின்னு எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க? எல்லாம் திமுகவோடய சேர்த்திடலாம். ஜனவரி மாத இறுதியில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக இபிஎஸ் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மற்றும் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி அமையும் எனவும் திட்டவட்டம். 234 தொகுதியிலும் ஜனவரி மாதம் இறுதியில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி நிச்சயமாக உறுதியாக அத்தனை பேரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். பெஞ்சல் புயல் நிவாரணம், டங்ஸ்டன் சுரங்கம், நீட் தேர்வு ஆகிய விவகாரங்கள் உள்பட 16 தீர்மானங்கள் அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றம். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை நாடாளுமன்றத்தில் போதிய அழுத்தம் கொடுத்து தடுக்க தவறிவிட்டதாக முதலமைச்சருக்கு எதிராக கண்டன தீர்மானம். ஃபார்முலா 4 கார் பந்தயம், பேனா நினைவு சின்னம் என ஆடம்பர செலவு செய்து விளம்பரத்திற்காக நிதியை வீணடிப்பதாக கண்டனம். நீட் தேர்வு ரத்து விவகாரத்தில் திமுக கபட நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதாகவும் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் தீர்மானம். அதிமுக பொதுக்குழுவில் பங்கேற்பதற்கான பாஸை மறந்து வைத்துவிட்டு வந்த அன்வர் ராஜா, பவுன்சர்கள் தடுத்தபோது நிலைமையை எடுத்து கூறியும் சிறிது நேரம் அனுமதிக்காததால் வாக்குவாதம். கருணாநிதி வந்தாலும் அதிமுகவை எதுவும் செய்ய முடியாது என சி.வி. சண்முகம் ஆவேசம். இந்த அண்ணா திமுக கடைசி தொண்டன் இருக்கிற வரை இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற எந்த கொம்பன்ல 100 கருணாநிதி வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. வெள்ள பாதிப்பின் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களை சந்திக்க அஞ்சியதாகவும் பேச்சு. மக்களை சந்திச்சியா? ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு அங்க பார்த்துட்டு போற மக்களை சந்திப்பதற்கு எப்போது நீ அஞ்சுகிறாயோ அப்போதே நீ தோத்துட்ட. அப்பயே நாங்க ஜெயிச்சிட்டோம். அதிமுக பொதுக்குழுவில் பங்கேற்றவர்களுக்கு சுட சுட சைவ மற்றும் அசைவ விருந்து, சிக்கன், மட்டன், மீன் என தடப்புடல் விருந்து வைத்ததால் மணக்க மணக்க சாப்பிட்ட உறுப்பினர்கள். இது வஞ்சர மீன் வறுவல், இது சிக்கன் 65, இது முட்டை, இது மட்டன் முட்டை, இது மட்டன் பிரியாணி. அதுக்கப்புறம் நான் ரசம் சாதம் போல மீன் குழம்பு கூட இருக்கு, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் நான் ரசம் தான், பிரியாணிக்கு அப்புறம் கொஞ்சம் ரசம் சாதம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகும், அதுக்காக ரசம் சாதம். பூந்தமல்லி
நெடுஞ்சாலையில் சாலையின் இருபுறத்திலும் போக்குவரத்து நெரிசல். அதிமுக பொதுக்குழு காரணமாக சாலையில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பாஜகவோடு கள்ள உறவில் கைகோர்த்து இருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம். மத்திய அரசின் மக்கள் விரோத செயலை கண்டிக்காமல் பாஜகவுக்கு வலிக்காத வகையில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாகவும் விமர்சனம். தொடர்ந்து முரண்பாடான கருத்துக்களை கூறும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு வேறு செயல் திட்டம் இருப்பது போல் தெரிவதாக திருமாவளவன் பேட்டி. 6 மாத சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு பின் மீண்டும் விசிகாவில் இணைய வேண்டும் என்றால் அமைதியாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுரை. சொல்லக்கூடாது. அவர் மறுபடியும் இந்த கட்சியில தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா 6 மாதத்துக்கு அவர் அமைதியாக இருந்திருப்பார். ஆனால் மறுபடியும் அவர் முரண்பாடான கருத்துக்களை சொல்லுவது ஏதோ ஒரு செயல் திட்டம் அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கையெழுத்து போட்டால் போதுமே. ராமதாஸ் எழுதியுள்ள போர்கள் ஓய்வதில்லை என்ற நூல் வெளியீட்டு விழாவில் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்க பாத்தீங்க, ஒருத்தர் வருவாரு, போதை உங்களுக்கு கேடு, அதையெல்லாம் நீங்கள் ஒழிக்கணும், தவிர்க்கணும், இதெல்லாம் ஒருத்தர் தொலைக்காட்சியில் பேசியிருக்கு. பாத்தீங்களா? அதை பார்க்கறப்பல எனக்கு கொதிக்கும். என்னடா பேசுறாரு இவரு? ஒரு கையெழுத்து போட்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம். ஒரே கையெழுத்து போட்டா முடிச்சிடலாம் எல்லாத்தையும். அதை விட்டுட்டாரு. போதை உங்களுக்கு கேடு இதெல்லாம் பேசுறதுல. மழை வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக எடுக்கவில்லை என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அதிருப்தி. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வேல்முருகன் தனது அதிருப்தியை வெளியிட்டதால் சலசலப்பு. கடலூர் மாவட்டத்தில் வாழ்கிற கடலூர் தொகுதியில் வாழ்கிற மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல்லாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக இதுக்கு என்ன நிவாரணம்? சட்டமன்ற கூட்டத்தொடர் 2 நாட்கள் மட்டுமே நடத்துவதாக வேல்முருகன் வருத்தம். ஆண்டுக்கு 100 நாட்கள் நடத்துவதாக கூறிவிட்டு வாக்குறுதியை மீறுவதாக காட்டம். பேரவையை மழைக்கால கூட்டத்தொடரை ஒரு குறைந்தபட்சம் 10 நாளாவது நடத்துங்க அப்படின்னு கதறேன். சட்டமன்றத்தில் ஏறி நான் குரல் கொடுக்குறேன். ஒன்றும் அந்த குரலுக்கு செவி சாய்க்கல. இது தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இல்லாத ஒன்றும். வெறும் 2 நாள் சட்டமன்றம். இப்படி இது திமுக தேர்தல் அறிக்கையில் ஆண்டுக்கு ஒரு முறை 100 நாட்கள் நாங்கள் சட்டமன்றத்தை நடத்துவோம் அப்படின்றீங்க. மழை வெள்ள நிவாரணமாக 2000 ரூபாய் பிச்சையாக போடுகிறீர்கள் என வேல்முருகன் கேள்வி. கடலூர் மாவட்டம் என்ன பாவம் செஞ்சது? வடதமிழ்நாடு என்ன பாவம் செஞ்சது? எதுக்கு இங்க பிச்சையா போடுறீங்க 2000 ஒரு குடும்ப அட்டைக்கு? சென்னைக்கு ஒரு நியாயம், வட தமிழகத்திற்கு ஒரு நியாயமா என்றும் காட்டு. அனைவரும் இந்த நாட்டு அனைவர் உயிரும் சமமான உயிர். இது என்ன நியாயம்? தேர்தல் முடிந்ததும் அமைச்சரின் உதவியாளர்கள் தான் தன்னிடம் பேசுவதாக வேல்முருகன் காட்டம். அமைச்சர்கள் எங்களிடம் பேசினால் கௌரவ குறைச்சல் ஏற்பட்டு விடுமா எனவும் கேள்வி. கூட்டணி தேர்தல் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையா திமுக தலைமையிலிருந்து தகவல் சொல்றீங்க. அதே கூட்டணி கட்சி மாவட்டத்தில் இருக்கிற மந்திரி ஆயிட்டீங்க உடனே அமைச்சருங்க பேச மாட்டாங்க. அவங்க டபேதாரு, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க ஃபோன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னார், இங்கே மீட்டிங் நடக்குது. ஏன்னா நீங்கள் அமைச்சருங்கள், நீங்கள் வாய் திறந்தா உங்களுக்கு பிரிஸ்டேஜ் பிரச்சனை ஆகிடுமா? திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் ஏரிகளை தூர்வாருவதாக ஊழல் நடப்பதாக வேல்முருகன் குற்றச்சாட்டு. கேள்வி கேட்டால் கூட்டணி கட்சி தலைவர்களை புறக்கணிப்பதாகவும் குற்றச்சாட்டு. கடந்த அதிமுக ஆட்சியிலும் சரி, இப்போ திமுக ஆட்சியிலும் சரி, 100கணக்கான கோடி பெருமாள் ஏரியை தூர்வாரணும், வீராணத்தை தூர்வாரி கலையை பரப்படுத்தணும்னு சொல்லிட்டு 100கணக்கான கோடி மக்களுடைய வரி பணத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்துக் கொண்டார்கள் அதிகாரிகள் துணையோட. திமுக அரசை வேல்முருகன் விமர்சிப்பது அவருடைய நிலைப்பாடு என திருமாவளவன் கருத்து.
சகோதரர் வேல்முருகன் திமுக அரசை விமர்சிக்கிறார் என்பது அவருடைய நிலைப்பாடு. அது அவரிடத்தில் தான் நீங்கள் கேட்க வேண்டும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் அட்டைக்கு 5000 ரூபாய் வழங்க வலியுறுத்தல். ஒரு ரேஷன் அட்டைக்கு குறைந்தது 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். முதல்வரை சந்தித்த போதும் நாங்கள் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். நீர்நிலை ஆக்கிரமிப்பு தொடர்பாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சரமாரி கேள்வி. 60 ஆண்டுகளுக்கு பின்தான் ஆக்கிரமிப்புகள் கண்ணுக்கு தெரிகிறதா என சாடல். எப்படி மக்கள் ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிற நீ ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கோமாலப்படுத்திருந்தியா? என்ன பண்ண? அவனுக்கு பிளாட் போட்டு வித்தது யாரு? அவனுக்கு வீடு கட்ட அனுமதி செய்தாரு? குடும்ப அட்டை கொடுத்தது யாரு? ஓட்டு உரிமை கொடுத்தது யாரு? மின் இணைப்பு கொடுத்தது யாரு? எரிவாயு உரிமை கொடுத்தது யாரு? திருக்கார்த்திகை மற்றும் பௌர்ணமி கிரிவலம் காரணமாக திருவண்ணாமலையில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். பக்தர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு முன்னேறுவதால் முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள் தவிப்பு.